என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? செடி நடுறதோடைய பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செடியெல்லாம் வந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நட போகிறோம். என்னக்கா நீங்கள் ஒரே வீடியோவாக போடாமல் இந்த மாதிரி பார்ட்டாக போடுறீங்களே, ஒரே வீடியோவாக போட்டால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு காரணம் தான் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஃபோனுன்றதுனால ஸ்டோரேஜ் தாங்கிறதில்ல, அதனால் கம்மியாக தான் போட முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் நட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நமக்கு பிளேஸ் காலியாக ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த முல்லைப்பூ செடி நம்ம பக்கு கன்று வந்திருக்கு இல்லைங்களா, நம்ம முல்லைப்பூ செடியிலேயே அதையுமே நடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 8 பக்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செடி நட போகிறேன். நம்ம ஆரி பையனை எடுத்து வெளியில் விட்டுட்டு அவனுடைய பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம ஆரி பையனை பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. டேய் ஆரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடி நட்டுக்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இந்த செடி ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய கனு வந்திருக்கு, இந்த செடி நட்டுறலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாதி பக்கெட்டு தான் வந்து மண் கொட்டியிருக்கேன். அந்த பாதி பக்கெட்டுக்கு மேலே கொஞ்சம் டிஐபி கொஞ்சம் நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். எல்லா பக்கெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஐபி கொஞ்சம் போட்டுடலாம். பாதி மண் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன். டிஐபி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணை கொட்டி அதுக்கப்புறம் செடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் மண்ணும் போட்டுக்கலாம். என்னால் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் மண்ணை கொட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்காதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோவும் கரெக்டாக புரியும் உங்களுக்கு. மண் பாருங்களேன் எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குதுங்க. சின்ன கல் கூட இல்லை, அதை எடுத்து உடைச்சோம்னா அப்படியே தூளாக பொசுங்கி போயிடுது. அவ்வளோ நல்லா இருக்குது மண். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா நைஸாக உடச்சி விட்டுறலாம். மண்ணெல்லாம் கட்டி இருந்துச்சுனாலும் அது நசுங்கிடும், இருந்தாலும் நம்ம உடச்சி விட்டுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்ருக்கேன். இப்போ இந்த கவரை தான் வெளியே எடுக்க போகிறேன். வெளியே எடுத்துகிட்டு இந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நட போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்துட்ருக்கான். வேர் பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது மட்டும் நான் ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன்னா நல்லா இது வரைக்கும் பெருசாக வந்துட்டுருக்கேங்க. எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை சென்டர் படுத்தி லைட்டாக மண்ணை நசுக்கி பார்த்தா என்னால் நசுக்க முடியல, ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது. சரி அதனால் அப்படியே வச்சு விட்டுட்டேன் நான். கனு பாருங்களேன் ஆல்ரெடி எவ்வளோ அழகாக கனு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த குறை பக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குறையும் வந்து நான் மண் கொட்டிட்டு அதுக்கு மேலே லைட்டாக டிஐபி போட வேண்டியது இருக்குது. இப்போ அந்த பிளேஸில் தான் கொண்டு போய் வைக்க போகிறேன். என்னால் அப்படி தூக்க முடியலங்க, வெயிட்டாக இருக்குது. ஃபுல்லாக மண் இருக்கிறதுனால இது பக்கெட்டும் கொஞ்சம் பெரிய பக்கெட் இல்லையா, அதனால் தூக்க முடியல என்னால். இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சிங்கனாவே செடி நல்லா ரொம்ப நாளைக்கு வருங்க. அதனால் எப்போ வச்சாலும் இந்த மாதிரி பக்கெட்டில் வைங்க, அப்படி இல்லையா பாட்டு வாங்கிட்டு வந்து வைங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை தான் நடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த செடியுமே ஒரு பக்கெட்டில் நட்டுடலாம். எல்லா பக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சைஸ் இருக்கிறதுனால நம்ம எதில் வேணாலும் நட்டுக்கலாம். இந்த ஆரி பையன் வேறு இந்த பக்கமும் ஓடிட்டே இருக்கான். நான் ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்துட்டு ஓடுறான். இந்த பக்கெட்டில் தான் நம்ம இந்த செடியுமே நட போகிறோம். இதுலேயுமே பாருங்களேன் வேரெல்லாம் நல்லா வந்திருக்கு. அந்த பக்கெட்டில் எப்படி நட்டனோ அதே மாதிரி பாதி பக்கெட் மண் ஏற்கனவே கொட்டி வச்சுருந்தேன். லைட்டாக டிஐபி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த செடியை வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே மண்ணை வந்து நம்ம கொட்டணும். இன்னும் குறைக்கும் மண் கொட்டணும். இந்த மாதிரி சென்ட்ரு படுத்தி லைட்டாக மண் நசுக்கி விட்டால் கொஞ்சம் நாளானதுனால நசுக்க முடியலைங்க என்னால் அந்த செடி இருக்கிற மண். அதுக்கப்புறம் இன்னும் குறைக்கும் மண் கொட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் மண் கம்மியாகவே இருக்கட்டும். ஃபுல்லாக கொட்டினோம்னா வந்துட்டு தண்ணி விட்டோம்னா மேலே வந்துடுது. இப்போ நட்டை இல்லைங்களா, அந்த செடி கூடவே இருந்த செடி தான் இது. ஆரி பையன் கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வேறு இடத்துல அப்படி ஊனி விட்டேன். அதுவுமே நல்லா பசுமையாக இருக்குது. ஆனால் அது வருமா என்னன்னு தெரியல. லாஸ்ட்டாக அதையுமே எடுத்து இதே இடத்துல ஊனி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த பக்கெட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு போயிட்டு இதே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வரேன்.
இப்போ இந்த சின்ன பக்கெட்டை தான் வந்துட்டு அப்பால் நவுத்திட்டு இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் செடியெல்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி